விறகு வெட்டி படிக்கும் ஏழை தாயின் மகள் இன்று MBBS படிக்க தேர்வு. நீ நல்லா இருக்கணுமான்னு விபூதியிட்டு வாழ்த்திய தாத்தா. வறுமையின் பிடியில கிராமத்துல முதல் MBBS சாதித்து காட்டிய சாதனை மாணவி. விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி பக்கத்துல இருக்கிற புலிக்குறிச்சி அப்படின்ற கிராமத்தை சேர்ந்தவங்க முத்துப்பாண்டி பொன்னழகு. இந்த தம்பதிக்கு ஒரு பெண் குழந்தையும் 2 ஆண் குழந்தைகளும் இருக்காங்க. முத்துப்பாண்டி பாத்தீங்கன்னா கடந்த 5 வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போயிட்டாரு. அவங்க அம்மா பொன்னழகு 3 குழந்தைகளையும் கஷ்டப்பட்டு வளர்த்துட்டு தாத்தா வீட்டுல இருக்காங்க. தாத்தா ஆடு மேய்க்கிறாங்க. அம்மா பொன்னழகு விறகு வெற்ற தொழில இருக்காங்க. இவங்களோட பொண்ணு பூமாரி +2 எக்ஸாம்ல 573 மார்க் எடுத்திருக்காங்க. டாக்டருக்கு படிக்கணும்னு அவங்களுக்கு ரொம்ப ஆசை. பொண்ணுடைய ஆசைய நிறைவேற்றணும், அவங்களுடைய கனவை தன்னுடைய கனவா நினைச்சுக்கிட்டு கடினமா உழைச்சிருக்காங்க. வட்டிக்கெல்லாம் பணம் வாங்கி நீட் எக்ஸாம்காக கோச்சிங்லாம் சேர்த்து விட்டு கிட்டத்தட்ட 2 வருஷம் பொண்ணுக்கு துணையா அந்த குடும்பமும் இருந்திருக்கு. அவங்களோட மோட்டிவேஷன்னால இப்ப பூமாரி நீட் எக்ஸாம்ல பாஸ் பண்ணிருக்காங்க. இதுக்கு முன்னாடியும் பாஸ் பண்ணிருக்காங்க. ஆனா அவங்களுக்கு பல் மருத்துவரா தான் இடம் கிடைச்சது. ஆனா அதுல இவங்களுக்கு விருப்பம் இல்ல போல இருக்கு. MBBS தான் படிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வருஷமும் நீட் எக்ஸாம் எழுதி இப்ப சூப்பரா பாஸ் பண்ணிருக்காங்க. என் பேர் பூமாரி. எங்க ஊர் விருதுநகர் மாவட்டம் புலிக்குறிச்சி. சின்ன வயசுல இருந்து எனக்கு MBBS படிக்கணும்ன்றது ரொம்ப ஆசை. ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணி டென்டல் தான் கிடைச்சு. எனக்கு இருந்தாலும் MBBS படிக்கணும்ன்றது ரொம்ப கனவு. அதனால நான் செகண்ட் டைம் ரிப்பீட் பண்ணி MBBS சீட் வாங்கிட்டேன். நம்மளால முடியாதுன்ற தாட்டிங் செஞ்சுக்கு போனாலுமே எங்க வீட்டுல இருக்கவங்க உன்னால முடியும், உன்னால MBBS ஆக முடியும், யார் சொல்றதே அவங்களே கேட்க மாட்டாங்க. அவளால முடியும் அப்படிலாம் என்கரேஜ் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் வீட்டுல இருக்கவங்க என்கரேஜ் பண்ணாதான் நம்ம ஃபர்ஸ்ட் நல்லா படிக்க முடியும். அந்த மாதிரி எனக்கு வீட்டுல இருக்கவங்க ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. தமிழ்நாட்டுல அரசு பள்ளி மாணவர்களுக்கு மருத்துவ கல்லூரியில 7.5% இடஒதுக்கீடு வழங்குவதற்கான அரசாணைய தமிழக அரசு கொண்டு வந்திருக்கு. அண்ட் இது பூமாரிக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணிருக்குங்க. நீட் எக்ஸாம்ல 436 மதிப்பெண்கள் எடுத்திருக்காங்க. இப்போ சென்னையில இருக்கிற ஒரு பிரைவேட் காலேஜ்ல இவங்களுக்கு சீட்டும் கிடைச்சிருக்கு. கஷ்டப்படுற குடும்பத்துல இருந்து இன்னைக்கு படிப்புல இந்த அளவுக்கு சாதிச்சு காட்டியிருக்காங்க. அந்த பொண்ணோட வெற்றிய அந்த குடும்பம் மட்டும் இல்ல, அந்த ஒட்டுமொத்த கிராமமே அவங்களோட வெற்றியா பாக்குது. இந்த வீடியோ பத்தின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மேலும் பல செய்திகளுக்கு இப்பவே பிஹைண்ட் நோட்ஸை ஃபாலோ பண்ணுங்க.